யூஎஸ்ல ஃபெட்டோட ரேட் கட் நடந்துருச்சு. 25 பேஸ் பாயிண்ட்ஸ் கட் பண்ணிருக்காங்க. இது வந்து இந்தியாவுக்கு என்ன மாதிரியான இம்பாக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க மார்க்கெட் கொஞ்சம் வந்து அப்ரேலில் தான் வந்து போகும். ஏன் அப்படின்னா இங்க வந்து இந்த ஃபெட்டோட ரேட் கட் பண்ணதுனால இங்க செக்டர்ஸா பார்க்கும்போது இங்க ஐடி செக்டர்ஸ், பேங்கிங், பினான்சியல்ஸ் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏற ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா இந்த ஒரு ஃபெட்டோட ரேட் கட் எல்லாமே இங்க வந்து பூஸ்டப்பா இருக்கும். ஆனா இது வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இந்த 25 பேஸ் பாயிண்ட்ன்றது பத்தாது. இங்க இந்தியாவோட மார்க்கெட் வந்து இன்னும் ரெக்கவரி ஆகணும் அப்படின்னா இந்த ஜிஎஸ்டியோட ரிஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிகேட் ஆகணும். இது வந்து ஒரு 1 or 2 இயர்க்கு அப்புறம் தான் அந்த ஜிஎஸ்டியோட ரிஃபார்ம்ஸ் வந்து அந்த ஒரு இம்ப்ளிகேஷன்ன்றது தெரியும். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு தான் இந்தியன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்குது தெரியும். கூட ஆட் ஆனா இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து ஆட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஏன்னா கார்பரேட் எர்னிங்ஸ் சேரணும் அப்படின்னா இங்க மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அது எல்லாமே கரெக்டாக நடந்தால் தான் நம்ம மார்க்கெட் வந்து அப்ரேலி ஆனாலும் அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். இந்த ஃபெட் ரேட் கட்டை மட்டும் வச்சு அங்க அப்ரேலி ஆச்சு அப்படின்னா அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் இருக்காது. பட் ஆனா ஃபெட்டோட ரேட் கட் வந்து நடந்திருக்கு. ஸோ இதனால இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அதிகமாக வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இது ஃபுல்லாவே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபெட்டோட ரேட் கட்டை சம்பந்தப்பத்தி இருக்க ஒரு விஷயமா வந்து இருக்கு. டாடா மோட்டார்ஸ்ல ஒரு பெரிய இஷ்யூ வந்து போய்கிட்டே இருக்கு. ஸோ இதை யாரும் வந்து பெருசா அட்ரஸ் பண்ணல. அண்ட் தென் அதுக்கான ஷேர் மார்க்கெட் இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இல்ல. இதை நம்ம வந்து அந்த நியூஸஸ்ல அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அது இன்னும் டீட்டெயிலா என்ன இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இது டாடா மோட்டார்ஸ்க்கு என்ன மாதிரியான நெகட்டிவ் இம்பாக்டா வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்றதையும் பார்த்துடலாம். டாடா மோட்டார்ஸ்ல கீ ரெவன்யூ ஜெனரேட்டர் இங்க ஜேஎல்ஆர் தான் வந்து இருக்கு. ஸோ அந்த ஜேஎல்ஆரே வந்து பார்த்தீங்கன்னா இப்ப பிரச்சனையில வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா இங்க ஆகஸ்ட் 31 அன்னைக்கு ஒரு சைபர் அட்டாக் இங்க ஜேஎல்ஆர் பிளான்ட்ல நடந்துச்சு. யூகேல வந்து நடந்துச்சு. அங்க வந்து ஒரு 3 ஏரியால வந்து நடந்தது. ஸோ ஏன்னா அங்கதான் அவங்களோட மேனுஃபேக்சரிங் வந்து இருக்கு. ஸோ அங்க இங்கிலாந்துல வந்து நடந்தது. இங்க வந்து சைபர் அட்டாக் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ சைபர் அட்டாக் பண்ணதுல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு நாளைக்கு 1000 கார் வந்து பார்த்தீங்கன்னா அங்க ஜேஎல்ஆர் பிளான்ட் வந்து வெளியே வரணும். அது வந்து இப்ப கொஞ்ச நாளா வரவே இல்லை. ஸோ இது வரைக்குமே இன்னும் வரல. அண்ட் தென் இது இன்னும் எக்ஸ்டெண்டும் பண்ணி வச்சிருக்காங்க. செப்டம்பர் 24 வரைக்குமே வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வீக் சைபர் அட்டாக் நடந்த ஃபர்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா வரல. செகண்ட் வீக்கும் வரல. இப்போ செகண்ட் வீக்ல போயிட்டு இருக்கு. தேர்ட் வீக்கும் வராது அப்படின்றத இங்க ஜேஎல்ஆர் சைட்ல இருந்து சொல்லிட்டாங்க. அண்ட் தென் ஜேஎல்ஆரோட கஸ்டமர் பேஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து போயிருக்கு. கஸ்டமர் டேட்டா பேஸும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ இங்க ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் ஆகுது. அண்ட் தென் இங்க கஸ்டமரோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. நிறைய வந்து இந்த ஐடி சர்வீசஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆனாதான் இந்த ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மால்வர் வந்து உள்ள விட்டுட்டாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அதனால அந்த ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ற பிளான்ல இவங்க இல்ல. இவங்க நினைச்சா ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போவும் அந்த ப்ரொடக்ஷன் வேணும், அந்த 1000 காசு வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஆனா இவங்க ஃபுல்லா ரிசால்வ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ற பிளான்ல இருக்கிறதுனால தான் தேர்ட் வீக் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகுது. செப்டம்பர் 24 வரைக்கும் இங்க ப்ரொடக்ஷன் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதனால 1000 கார் வந்து பார்த்தீங்கன்னா வரலன்னும் போது இது இந்த கம்பெனி எவ்வளவு பெரிய லாஸ் அப்படின்னா 50ல இருந்து 72 மில்லியன் யூரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை நம்ம டாலர் வைஸ் வந்தோம் அப்படின்னா 68ல இருந்து 100 மில்லியன் டாலர் வந்து பார்த்தீங்கன்னா இதனால இந்த கம்பெனிக்கு இழக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ இந்த கம்பெனி இந்த ஒரு 1000 கார் தயாரிக்காம இந்த ஒரு 3 வாரம் போறதுனால இவ்வளவு லாசஸ் வந்து ஜேஎல்ஆர் நிறுவனம் ஃபேஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அது டாடா மோட்டார்ஸ்க்கு வந்து போய் சேர போகுது. ஸோ இது கூடவே ஆட் ஆனா இந்த கம்பெனி மட்டும் பார்த்தீங்கன்னா இங்க வந்து ரன் ஆகுறதுல இந்த கம்பெனியை சுத்தி நிறைய சப்ளைஸ் வந்து இருக்காங்க. இப்போ நம்ம ஹுண்டாய் நம்ம ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க இருங்காட்டுக்கோட்டையில அவங்களோட பிளான்ட் வந்து இருக்கு. ஸோ அந்த ஹுண்டாய் நிறுவனத்தை நம்பி அதை சுத்தி நிறைய சப்ளைஸ் வந்து இருப்பாங்க இங்க ஹுண்டாய் மோட்டார்ஸ்க்கு சப்ளை பண்றதுக்கு. ஸோ அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுவாங்கல்ல. ஸோ சேம் தான் இங்கேயும் ஜேஎல்ஆர் சுத்தி நிறைய சப்ளைஸ் வந்திருக்காங்க. சின்ன சின்ன சப்ளைஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. அவங்க எல்லாரும் பேங்க்ரப்சி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஓவராலா என்ன தெரியுது அப்படின்னா இங்க ஜேஎல்ஆர் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கிறதுனால நிறைய சப்ளைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகிறாங்க. அண்ட் தென் இது ஷேர் மார்க்கெட்ல பெரிய இம்பாக்ட் வந்து வரல. 1% தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் ஆச்சு இந்த ஒரு ரீசன் வச்சு. அதை தாண்டி எந்த ஒரு கரெக்ஷனும் வரல. பட் ஆனா இங்க ஜேஎல்ஆர் சைட்ல இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா டாடா மோட்டார்ஸோட கீ ரெவன்யூ ஜெனரேட்டரே நம்ம சொன்ன ஜேஎல்ஆர் தான். அந்த ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. அதுல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 100 மில்லியன் டாலர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸஸ் ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா ஸோ அது எல்லாமே இங்க டாடா மோட்டார்ஸ் தான் இம்ப்ளிகேட் ஆகும். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கன்சிடரேஷன் பண்ணி டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ற வழியில் இருந்தாலும் கன்சிடர் பண்ணும்போது இது எல்லாத்தையும் ஒரு ஸ்டெப்பா வந்து பார்த்தீங்கன்னா வச்சு பண்ணலாம். அமேசான் நிறுவனம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆக்சியோன்ற நிறுவனத்தை வாங்கிட்டாங்க. 200 மில்லியன் டாலர் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இந்த கம்பெனி கூட ஏற்கனவே அவங்க பார்ட்னர்ஷிப்ல தான் இருந்தாங்க. அந்த கம்பெனியை அவங்க வந்து வாங்கிட்டாங்க. 2016ல இருந்து பார்ட்னர்ஷிப்ல வந்து இருக்காங்க. இங்க அமேசான் பேல நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுக்கு பின்னாடி ஆக்சியோன்ற கம்பெனி இருக்கு. ஸோ இங்க இந்தியாவில் வந்து இந்த அமேசான் பே ஒர்க் ஆகிறதுக்கு பின்னாடி இந்த ஆக்சியோ கம்பெனி இருக்கு. ஸோ அந்த கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் வச்சு தான் எங்க அமேசான் நிறுவனம் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த கம்பெனியை கம்ப்ளீட்டா வாங்கிட்டாங்க. ஸோ இந்த கம்பெனி கிட்ட நிறைய கஸ்டமர் பேஸ் வந்துருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனி நல்லாவே செயல்பட்டு இருக்காங்க ஆக்சியோன்ற கம்பெனி. ஸோ அவங்கள யூஸ் பண்ணி இங்க புக் நவ் பே லெட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா யூஸ் பண்ணி இங்க ஜென்சி அந்த நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுல இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரும் கரெக்டா வந்து பிசினஸா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நீங்க யூபிஐ கிரெடிட் அண்ட் தென் நீங்க ஃபின்டெக்ல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய எக்ஸ்பர்டைஸா வந்து வரணும். அதாவது இந்த போன் பே கூகுள் பே மாதிரி அமேசான் பேவும் தனியா வந்து பெரிய நிறுவனமா வளரணும் அப்படின்ற பிளான்ல ஃபுல்லா இறங்கிட்டாங்க. ஸோ அதுக்காக இந்த ஆக்சியோன்ற நிறுவனத்தை வாங்கியிருக்காங்க. நிறைய ஆர்டிகல்ஸ்ல கோல்டை வந்து வாங்குங்க அப்படின்ற மாதிரி வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன ரீசன்னால அப்படின்னா கோல்டு வந்து ஒரு இன்சூரன்ஸ் வந்து தரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. கோல்டும் இன்சூரன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா சேமா பாருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதே நேரத்தில் சிம்பிளா வந்து பார்த்தலாம். இன்சூரன்ஸ் எப்படி நம்ம மந்த்லி பிரீமியம் கட்டிடுறோம், எதனா ஒரு பிரச்சனைனா யூஸ் பண்ணிக்கிறோம்ல நம்ம வந்து இன்சூரன்ஸை. ஸோ அதே மாதிரி சேம் கான்செப்ட்ல கோல்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மந்த்லி இன்சூரன்ஸ் மாதிரி ஒரு பிரீமியம் அமௌண்ட் இருந்து நீங்க எவ்வளவு கட்டுறீங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கட்டிக்கிட்டே வாங்க. உங்களோட போர்ட்ஃபோலியோல அதாவது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற போர்ட்ஃபோலியோல 0.5% 9% வந்து கோல்டுல வைங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா பிரீமியமா கட்டு வர மாதிரி நீங்களே வந்து நினைச்சுக்கோங்க, இன்சூரன்ஸ் மாதிரி நினைச்சுக்கோங்கன்ற சொல்றாங்க.
எதனா ஒரு பிரச்சனை ஆச்சு அப்படின்னா கோல்டு எடுத்துட்டு போயிட்டு நீங்க வந்து வச்சு அதுல இருந்து பார்த்தீங்கன்னா காசு வந்து ரைஸ் பண்ணீங்க. ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்து வருது, உங்க வீட்டுல எதனா தனியா நடக்குது அப்படின்னும் போது அந்த டைம்ல வந்து கோல்டு யூஸ் பண்ணிக்கங்க. அந்த எங்க ருப்பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எங்க பர்ச்சேசிங் பவர் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அது கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து இன்ஃபிளேஷன் வந்து ஏறிக்கிட்டே வருது. ஸோ இது எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கோல்டு வந்து தேவை. அண்ட் தென் சேஃபர் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் அதுதான் இருக்கு. இங்க ஸ்டாக் பாண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபரா இருக்குது, கோல்டு தான் வந்து இருக்கு. அண்ட் தென் எல்லாராலையும் ஈஸியா ஆக்சசபிளும் பண்ணிக்க முடியுது. ஸோ இதனால நீங்க கோல்டை இன்சூரன்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணி எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது உண்மையும் தான் கூட. நம்மளுமே வந்து பார்த்தோன்னா ஒரு 5 to 10% கோல்டு வந்து போர்ட்ஃபோலியோ வந்து வச்சுட்டு தான் இருக்கும். ஸோ அதை அப்படியே நம்மளும் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்போம். இங்க இன்சூரன்ஸ் அமௌண்ட் நம்ம எவ்வளவு ப்ரீமியம் பண்றோமோ அந்த அமௌண்ட் இவங்க கட்ட சொல்றாங்க. நம்மள பொறுத்தளவுக்கு 5 to 10% போர்ட்ஃபோலியோல வச்சிருக்குது நல்லது. ஸோ கோல்டும் இங்க இன்ஃபிளேஷன் அகைன்ஸ்டா ஒரு சேஃபர் பெட்டா வந்து இருக்கும். எஸ் பேங்க்ல நல்ல நல்ல அப்டேட் வந்துட்டு இருக்கு. அது என்ன அதெல்லாம் சொல்லி பார்க்கலாம். இங்க சுமிதோமோ நிறுவனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க வந்து இந்த கம்பெனில ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ற பிளான்ல வந்து இருந்தாங்க. ஸோ அதுக்கு இப்போ எஸ்பிஐ கம்பெனி என்ன பண்ண போறாங்க அப்படின்னா எஸ்பிஐ நம்ம பேங்க் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அவங்க ஸ்டேக் வந்து விற்கிறாங்க. 13.18% ஸ்டேக் வந்து எஸ்பிஐ கிட்ட இருக்கு. ஸோ அவங்களோட ஷேர்ஸை கம்ப்ளீட்டா வந்து விற்கிறாங்க. கூட ஆட் ஆனா அவங்க வந்து 24% ஸ்டேக் வந்து வாங்க போறாங்க. சுமிதோமோ நிறுவனம் வந்து எஸ் பேங்க்ல. ஸோ அந்த ஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து பண்றதுல இங்க எஸ்பிஐ நிறுவனம் பெரிய பங்கு. அது கூட வந்து இங்க பிரைவேட் செக்டர்ஸ் நிறைய பேங்க்ஸ் வந்து இருக்காங்க. இங்க பந்தன் பேங்க், ஃபெடரல் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டே போலாம். ஸோ அந்த பேங்க்ஸுமே வந்து ஸ்டேக் சேல் வந்து பண்றாங்க. ஸோ ஓவராலா எல்லா ஸ்டேக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணி இங்க சுமிதோமோ கிட்ட வந்து கொடுக்க போறாங்க. 15,800 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலா அந்த ஸ்டேக் சேல்ல இருந்து இந்த 20% ஸ்டேக் சேல் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போறது. ஸோ அந்த அளவுக்கு காசு கொடுத்து இங்க சுமிதோமோ வந்து எஸ் பேங்க்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. ஸோ ஸ்டேக் சேலுக்கான அந்த ஸ்வாப் வந்து நடக்க போகுது அப்படின்றது நல்லா தெரியுது. அவங்க என்ன பிரைஸ்ல இந்த ஷேர் விற்கிறாங்க அப்படின்னா 21 ரூபா 50 காசுல வந்து பார்த்தீங்கன்னா விற்க போறாங்க. ஸோ இது வந்து எஸ் பேங்க்ல ஒரு பெரிய அப்டேட்டா இருக்கு. அர்பன் கம்பெனி ஐபிஓ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அந்த லிஸ்டிங் எண் வந்து கிடைச்சிருக்கு. 65% லிஸ்டிங் எண் வந்து கிடைச்சிருக்கு. கூட ஆடானா நேற்று ஒரு 10% ஏறவும் ஆரம்பிச்சிச்சு. ஸோ 70% மேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாள்ல இங்க கிடைச்சிருக்கு எல்லாருக்கும் ரிட்டர்ன்ன்றது. ஸோ எல்லாருமே அந்த லிஸ்டிங் எண்ணுக்கு தான் கரெக்டாக பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். ஸோ லிஸ்டிங் எண்ணுக்காக தான் இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தது. ஸோ லிஸ்டிங் எண்ணை தாண்டி நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த கம்பெனியில் நிறைய ப்ளஸ் மைனஸ் வந்து இருக்கு. அதை நம்ம நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஸோ எல்லாத்தையும் பார்த்து கன்சிடர் பண்ணுங்க. அண்ட் தென் புதுசாக கன்சிடர் பண்ண போறவங்களுக்கு இப்போ கரெக்டான டைமா வந்து இல்லை. இதுக்கு மேலே இந்த ஷேர் பிரைஸ் கண்டிப்பாக வந்து ஏறும். ஏறினாலுமே அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் இல்லைன்ற ரீசனால அது கன்சிடபிள் ஸ்டேஜில் இல்லை அப்படின்றத சொல்றேன். டிடிகே பிரஸ்டீஜ் நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் ஸ்ட்ரகிள் இருக்குது உண்மைதான், ஆனால் நாங்கள் வந்து பெட் பண்றோம், நாங்கள் வந்து கம்பேக் ஆயிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ டிடிகே நிறுவனம் சொல்ல வரது என்னவா இருக்கு அப்படின்னா இங்க வந்து மார்ஜின்ஸ் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகுது. இவங்களோட Q1 நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட குக்வேர் சேல்ஸ் வந்து அதிகமாகணும். ஸோ அந்த சேல்ஸ் வந்து 3.6% தான் அப்பா இருக்கு. இதுவே இதுக்கான எபிட்டா நம்ம பார்த்தோம் அப்படின்னா மார்ஜின்ஸ் வந்து விழ ஆரம்பிச்சிருக்கு. மார்ஜின்ஸ் வந்து 6.6% வந்து பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு. ஸோ இந்த சேல்ஸ் வந்து இன்னும் அதிகமாகணும். சேல்ஸ் அதிகமானதான் எபிட்டா மார்ஜின் ஏறும். எபிட்டா மார்ஜின் ஏறினா தான் இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் மார்ஜின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப் ஆகும். ஸோ இப்போ வந்து இங்க சேல்ஸ் நடக்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு. ஸோ இதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க. ஒரு 500 கோடி ரூபா வந்து போட போறாங்க. அதுல 200 கோடி ரூபா மெயினா போட போறது இங்க R&D அண்ட் தென் வந்து பார்த்தா இங்க மார்க்கெட்டிங். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து இறக்க போறாங்க 200 கோடி ரூபாவை. ஸோ அண்ட் தென் இவங்களோட அந்த பிரீமியம் பிராண்டான இங்க பிரஸ்டீஜ்ன்றது நல்லாவே வந்து போயிட்டு இருக்கு. பிரீமியம் புஷ் நல்லாவே இருக்கு. ஜட்ஜின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே ஒரு பிராண்ட் இருக்கு. இது வந்து Tier 2 அண்ட் தென் Tier 3 சிட்டிஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ற ஏரியாவா இருக்கு. இதுவுமே ஒரு 45% வந்து வளர்ந்துருக்கு இந்த பினான்சியல் 2025ல. ஸோ இது எல்லாமே ஓவரால் ரீசன்ஸா அவங்க கம்பைன் பண்ணி சொல்ல வரது என்னவா இருக்கு அப்படின்னா நாங்க ஸ்ட்ரகிள் பண்றது உண்மைதான், கம்பேக் ஆயிடும் அப்படின்றத சொல்றாங்க. டிசிஎஸ் கம்பெனியும் குவால்காம் கம்பெனியும் சேர்ந்து இங்க பெங்களூர்ல இனோவேஷன் லேப் ஒன்னு லான்ச் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன இதெல்லாம் டீடைலா வந்து பாத்துடலாம். இந்த இனோவேஷன் லேபோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எஜ்ஐ வந்து யூஸ் பண்ணோம். கூடவே வந்து பார்த்தோம்னா 5G ரியல் டைம் டேட்டா வந்து எடுக்கணும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரீசனா இருக்கு. அண்ட் தென் இவங்க வந்து டார்கெட் பண்ற ஏரியாஸ் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா இந்த செக்யூரிட்டி அண்ட் தென் சர்வைலன்ஸ், ஹெல்த் கேர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மேனுஃபேக்சரிங் இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா டார்கெட் ஏரியாவா வச்சிருக்காங்க. ஸோ இந்த இன்னோவேஷன் லேப்ல அவங்க பண்ண போறது என்ன அப்படின்னா குவால்காமோட பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி இங்க TCS ஓட அந்த சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் எவ்ரிதிங்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி இந்த இன்னோவேஷன் லேப்ல வந்து பார்த்தோம்னா லான்ச் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து TCSக்கு ஒரு பெரிய அப்டேட்டா வந்து இருக்கு. KRBL ஷேர் வந்து பார்த்தோம்னா விழுந்துகிட்டே இருக்கிறது அண்ட் தென் அதுல ட்ரபிள் வந்து மேக் ஆகுது எல்லாமே LT ஃபுட்ஸ்க்கு பெரிய ஒரு பிளஸா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் வந்து பார்த்திருந்தேன். ஸோ 2020 டேட்டா படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு கம்பெனியோட அந்த ரெவன்யூ நம்ம பார்க்கும்போது 4,500 கோடி ரூபா ரெவன்யூ வந்து பண்ணியிருக்காங்க இங்க KRBL நிறுவனம். கூடவே வந்து பார்த்தோன்னா இங்க L&T ஃபுட்ஸ் வந்து இங்க 4,100 கோடி ரூபா ரெவன்யூ வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க ஹெடா இருக்கிறது KRBL நிறுவனமா வந்து இருக்கு. ஸோ அப்படியே நம்ம ஃபினான்ஷியல் 2025க்கு வந்தோம் அப்படின்னா LT ஃபுட்ஸ் வந்து 8,600 கோடி வந்து பார்த்தோன்னா இங்க ரெவன்யூ மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. KRBL வந்து 5,500 கோடி தான் ரெவன்யூ வந்து மேக் பண்றாங்க. ஸோ LT ஃபுட்ஸ் அவங்க வந்து பீட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த ரேலி தான் இன்னும் கண்டினியூ ஆக போகுது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா அனலிஸ்ட் எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ KRBL நிறுவனத்துல பிரச்சனை இருக்குது வந்து உண்மையா இருக்கு. இப்போ LT ஃபுட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓவர் பிரைஸ்டா வந்து ஆயிடுச்சு. நம்ம ஒரு இன்வெஸ்டா பார்க்கும்போது 20 PE வந்து இருக்கு. ஸோ இது வந்து ஒரு 260 280 வந்து பார்த்தோன்னா 52 கிலோல இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல பெட்டரா வந்து இருந்துச்சு. இப்போ வந்து ஓவர் பிரைஸ்டா வந்துருச்சு. இது இப்போ கன்சிடபிள் ஸ்டேஜ்ல கிடையாது அப்படின்றது நல்லா தெரியுது. ரெண்டு பேருமே இந்த ரைஸ் செக்மெண்ட்ல ரொம்ப டாமினன்டான பிளேயரா இருக்காங்க. IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் நிறுவனத்துல இப்ப CMOவா அதாவது சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸரா ஸ்ரீபட் ஷெண்டே அப்படின்றவங்க வந்து பார்த்தோன்னா இப்ப நியமனம் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து 2019ல இந்த கம்பெனில இருந்தவர் தான். மார்க்கெட்டிங் ரோல்ல தான் வந்து இருந்திருக்காரு.
சோ இப்போ வந்து சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அவர் வந்து உள்ள போறாரு. இங்க டிவி நாராயணன் சொல்லி ஒருத்தவங்க இருந்தாங்க. அவர் வந்து அந்த கம்பெனி விட்டு வெளியே போயிட்ட ரீசன்னால அவரை ரீப்ளேஸ் பண்ற விதமா இங்க ஸ்ரீபட்டை வந்து போட்டிருக்காங்க. இவர் ஏற்கனவே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள் தான் இவருமே மார்க்கெட்டிங்ல. சோ இந்த கம்பெனி எப்படி மார்க்கெட்டிங் பண்ணி எடுத்துட்டு போறாரு அப்படின்றத பார்க்கலாம். Hyundai Motors இந்தியா வந்து நேற்று ஏற ஆரம்பிச்சிருக்கு. 52 கையே வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணிருக்கு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இவங்க அவங்க லேபர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று வச்சிருக்காங்க. யுனைடெட் யூனியன் ஆஃப் Hyundai எம்ப்ளாயிஸ். ஸோ அவங்களோட யூனியன் லேபர்ஸ் அவங்க எல்லாரும் கூடயும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. 3 இயர்க்கான அக்ரிமெண்ட். அதுல வந்து இந்த சேலரி வேஜஸ் பத்தி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதாவது உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் 55% ஃபர்ஸ்ட் இயர்லயும் 25% செகண்ட் இயர்லயும் தேர்ட் இயர்ல 20% வந்து ஹைக் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரீசன்ஸ்னாலே Hyundai Motors வந்து பார்த்தீங்கன்னா ஏத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து 52 கையை வந்து டச் பண்ணியிருக்கு. டாக்டர் ரெட்டி நிறுவனத்தோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்து இப்ப பேட்டன்ட் எக்ஸ்பைரி வந்து இங்க நோவோ நார்டிஸ்க்கு எப்ப ஆகும் அப்படின்றதுல வந்து ஃபுல் ஃபோக்கஸ்ல வந்து இருக்காங்க. 2026 ஸ்டார்டிங்ல இங்க நோவோ நார்டிஸ்கோட அந்த வீகோவின்ற அந்த ஒசுமிக் ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டன்ட் எக்ஸ்பைரி ஆகும் போது ஸோ இதுக்காக நிறைய அப்ளிகேஷன்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ டாக்டர் ரெட்டியோட ஃபோக்கஸ் ஃபுல்லாவே அந்த பேட்டர்ன் வந்து எப்போ எக்ஸ்பைர் ஆக போகுது, எக்ஸ்பைர் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எப்போ உள்ள போயிட்டு அந்த ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணலாம் அப்படின்ற பிளான்ல வந்து இறங்கிட்டாங்க. ஏற்கனவே டாக்டர் ரெட்டி நிறுவனம் வந்து 550 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க பெப்டைட்ல. ஸோ இந்த ஒரு ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்றதுக்காக. ஸோ ஃபுல்லாவே என்ன தெரியுது அப்படின்னா இங்க டாக்டர் ரெட்டி வந்து ஃபோக்கஸ் பண்றது அந்த ஒசுமிக் ட்ரக் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடிவடைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. முடிவடைஞ்ச உடனே இவங்க ப்ரொடக்ஷன் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சீப்பர் பிரைஸ்ல. இந்தியாவோட ஐடி கான்ட்ராக்ட்ஸ் வந்து இப்போ வந்து ரினிவல் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. $13 பில்லியன் அந்த கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் 2025 ரினிவல் ஆயிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ அப்படின்னா ஐடி கம்பெனிஸ் கான்ட்ராக்ட் எடுத்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த கான்ட்ராக்ட் வந்து ரினிவல் ஆகிட்டே இருக்கு. அது $13 பில்லியன் வந்து இருக்கு. இது $14 பில்லியன் வரைக்கும் போகலாம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வைக்கிறாங்க. இது ஓவராலா நம்மளோட ஐடி எக்ஸ்போர்ட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் பண்ணோம். இதுல கீ பிளேயர்ஸா இருக்குது TCS, HCL அண்ட் தென் விப்ரோ அண்ட் தென் இன்ஃபோசிஸ் தான் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பெரிய பெரிய கான்ட்ராக்ட்ஸ் கொடுக்குறது எந்த நிறுவனமா இருக்கோ அவங்க கூட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரினிவல் பண்ணிட்டே வராங்க. அவங்களோட ப்ராஜெக்ட்ஸும் வந்து ரினிவல் பண்ணிட்டே வராங்க. ஸோ இந்த கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே ரினிவல் பண்றது ஐடி கம்பெனிஸ்க்கு ஒரு பிளஸ் பாயிண்டா வந்து அமையுது. கூட வந்து இந்த ஃபெட் கட் வந்து நடந்துருச்சு. ஸோ அங்க வந்து ஈஸி மணி வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இங்க கிளைண்ட் எல்லாருக்குமே ஏஐ யூஸ் பண்ணி ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணி இன்னும் சீப்பரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணி கொடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாவே இந்த ஐடி கம்பெனிஸ்க்கு பிளஸ் பாயிண்டா வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.